நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்கிங் இன்ஸ்பெக்டர், அதாவது வந்து சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு அல்டிமேட்டான வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ இதுக்கு தாங்க நான் சொல்றது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்டா வரக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல போட்டுருவேன். அது போக டெலிகிராம், வாட்ஸ்அப்லயும் அப்பப்போ உங்களுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருவேன். இதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ஜாயினும் பண்ணணும். சோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன மாதிரியான வேலை ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளுங்க. நம்ம சித்தா படம் வந்து பார்த்திருப்போம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து பாப்பாங்கல்ல, ஐ மீன் அதுவும் சுகாதாரத்துறை தான். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் எல்லா பேத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வைசிங் ஜாப் வந்து பாப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும்ல, அந்த கேட்டகரி ஒர்க் தான் இப்போ நமக்கு வந்து விட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு நான் சிம்பிளா புரியறதுக்காக சொல்லிருக்கேன். இதுல வந்து 2 கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் வந்து தந்திருக்காங்க. ஒரு வேலைகளுக்கு மாசம் 20,000 இருந்து 25,000, இன்னொரு வேலைகளுக்கு மாசம் 30,000 இருந்து 35,000 சம்பளம் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. சோ இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு மூலியமா விட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா விட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க தபால் மூலியமாவோ வெளியே அலையணும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுறோமோ கவர்மெண்ட்டும் அப்டேட் ஆகுறாங்க. போஸ்ட்ல மட்டும் நீங்க போட வேண்டாம், ஆன்லைன்லயும் சைட்ல நீங்க அப்ளை பண்ண வேணாம். கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம்ங்க. சோ ஆமா, இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் எல்லாம் தராங்கன்னா, ஆமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே நிறைய ஜாப்ஸ்க்கு, ஈவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஜாப்ஸ்க்கு தருவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடியது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தந்திருக்கக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் மூலியமா தான் அப்ளை பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை, உங்களுக்கு ஈஸியாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லி தந்துறேன். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம அபிஷியல் வெப்சைட் குள்ள வாங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நம்ம சாய் விக்ரம் அகாடமியோட அபிஷியல் வெப்சைட். சோ இதன் மூலமா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். DPMU தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டான டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவங்க வந்து மாநகராட்சிக்கு கீழன்னு சொல்லலாம், இல்ல மாநகராட்சியோட டைப் சொல்லலாம். அதுக்கு கீழே டைப்ல இயங்கக்கூடிய சுகாதாரத்துறையில தான் இப்போ நமக்கான வேலைகள் வந்து விட்டுருக்காங்க. சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் வந்து விட்டுருக்காங்க. ஒன்னு வந்து இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சல்டன்ட்ல இருந்ததா இந்த வேலைகள் வந்து விடப்பட்டிருக்கு. ஒரு வேலைகளுக்கு 25,000, இன்னொரு வேலைகளுக்கு 35,000 சம்பளம் தரப்பட்டிருக்கு. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. கடைசி தேதி அப்படின்றது ஏப்ரல் 25 அப்படின்னா கடைசி தேதி. இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டுல நீங்க யாரு எங்க இருந்தாலும் ஜஸ்ட் ஆன்லைன்ல ஈஸியாவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த வேலைகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது திட கழிவு மேலாண்மை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமா, அதே மணிக்கு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தமாவும் கேட்டிருக்காங்க. சோ இதுல நான் சொன்ன மணிக்கு பேஸ்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. 2 வேலைகளுக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அது போக பிஇ பிடெக்ல சிவில் அண்ட் வந்து சிவிலுக்கு ஈக்குவலண்டா டிப்ளமோல நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர் வெர்ஷன்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்களா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு பிஜி முடிச்சிருக்கலாம். அது வந்து என்ன டிகிரி ஆனா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஜேர்னலிசம் இல்லனா அதுக்கு ரிலேட்டடா வேற ஏதோ ஒரு டிகிரி. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அப்படின்றது அந்த டிகிரி சார்ந்த அந்த வெர்ஷன் சார்ந்து இருக்கும். அது போக இல்ல ப்ரோ நான் ஃபிளாட்டா எனி டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படினாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுக்கு தேவையான சம்பளம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 2 வேலைகளுக்கு தேவையான லிங்க் தனித்தனியா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க கம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தக்கூடிய அந்த பிஜி வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணா முதல் லிங்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு 2வது லிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாமோ விண்ணப்பிச்சுக்கலாம். இங்க ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் ஆக்சுவலா வந்து பிஜி முடிச்சிருக்கேன், யூஜி முடிச்சிருக்கேன், சோ நீங்க சொல்ற குவாலிஃபிகேஷன் எனக்கு ஒத்து போகுது, அப்ப நான் இந்த 2 வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாமா, அதனால ப்ராப்ளம் இல்ல கேட்டா அதனால எல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு ஆள் 2 பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், இல்ல ஒரு ஆள் ஒரு பதவி கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். சோ அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு தமிழ் அண்ட் வந்து பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்டோட ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் வந்து வெல்ஃபேர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஊரக ஊராட்சி TNRD இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலே போதும், இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். சோ நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க. அப்போ அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபையும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நான் அதுவும் எப்படி வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்றமே இந்த வீடியோல சொல்லி தந்துறேன். கடைசி டேட் வந்து ஏப்ரல் 25 தான். இன்னையில இருந்து சரியா 5 நாள் மட்டும் தான் டைமிங் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ரெடி ஆயிக்கோங்க அப்ளை பண்றதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து தெரிஞ்சு பாத்தீங்களா, கிளிக் கரண்ட். சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த
வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் இப்படிதான் வரும். இந்த டாக்குமெண்ட் ஃபார்ம் மூலமா தான் அப்ளை வந்து பண்ண போறீங்க. தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழ் தான் அந்த வேலை வாய்ப்புகள் நமக்கு விட்டுருக்காங்க. லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நேம்ல உங்களோட ஃபுல் நேம், இது வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரைமரியா யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடி மறக்காம கொடுத்துருங்க. உங்க போன் நம்பர் மறக்காம கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து மறக்காம கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸ், இந்த அட்ரஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன கேட்டகரிஸ் வந்து முடிச்சிருங்க. என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் வந்து பிஇ சிவில். ப்ரோ ஆக்சுவலா வந்து இதுக்குள்ளதான் நாங்க வரோம், இல்ல நார்மல் இன்ஜினியர் கேட்டகரி வரோம்னா என்விரான்மெண்ட் இன்ஜினியர் அப்படி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லனா 0 கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா, இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குன்னா கொடுத்துக்கோங்க, இல்லனா நோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சோ இங்க இருந்தாங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்யூம் வந்து கேக்குறாங்க. மெயினா இந்த ரெஸ்யூம் வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்கன்னா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். மெயினா 1 MB குள்ள தாங்க இருக்கும். அந்த ஃபைலோட அளவு சொல்லுவோம்ல, இப்போ வந்து 1 GB பண்றேன் 2 GB பண்றேன், அது மாதிரி வந்து இந்த ஃபைல் பிடிஎஃப் ரெஸ்யூமோட அளவு 1 MB குள்ள தான் இருக்கணும். 1 MBக்கு மேல இருந்தா அப்லோட் வந்து ஆகாது. சோ அதனால 1 MB குள்ள கன்வெர்ட் பண்ணிக்கிறது. சோ அது எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்றதுனா, நீங்க ஆன்லைன்லயே போய் வந்து பாத்தீங்கன்னா MB சைஸ் டிடெக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள்ல நிறைய வரும். நீங்க ஆன்லைன்ல ஈஸியாவே கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்ல கம்ப்ரஸ் PDF சைஸ் அப்படின்னு போட்டாலும் வரும். நீங்க வந்து இது வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HCL ஐ மீன் வந்து 10th மார்க் ஷீட் வந்து 12th மார்க் ஷீட் வந்து உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க. இதுவும் PDF ஃபார்மேட்ல, இதுவும் 1 MB குள்ள தான் இருக்கணும். ஓகேங்களா, இதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து UG மார்க் ஷீட், இதுவும் 1 MB குள்ள இருக்கணும். அடுத்து PG மார்க் ஷீட் இருக்கணும். சோ இதுவும் 1 MB குள்ள. இன்கேஸ் அந்த PG மார்க் ஷீட் இல்ல, இதுக்கு வந்து எனி டிகிரி தானே அப்படிங்கன்னா நீங்க வந்து விட்டுருங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, ரெட் டாட் எங்க ரெட் ஸ்டார் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த ஒரு காலத்தை மட்டும் தான் நீங்க வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணணும். இப்ப இந்த PGல வந்து ரெட் ஸ்டார் வந்து போடல, அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூசபிள் தான், ஆப்ஷனபிள் தான். இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா PG வந்து கொடுக்க வேண்டாம். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் எ ஷார்ட் எஸ்ஏ ஆர் சிக்னிபிகன்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரி. இத பத்தின டீடைல்ஸ் வந்து நான் அது சொல்லக்கூடாதுதான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஈஸியா நீங்க போங்க, இதை காப்பி பண்ணுங்க, சாட் ஜிபிடிக்கு போங்க, அதுல போய் காப்பி பண்ணி இதை வந்து பத்தி நீங்க வந்து போடுங்க. சோ அதுவே ஒரு டீடைல்டு ஒரு பேஸ் வந்து தரும். சோ அதை வந்து ஒரு 200 வேர்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் ஒரு ஷார்ட்டா 200க்கு 200 கூட கொடுக்க வேணா, ஒரு 120 150 கூட நீங்க வந்து கொடுங்க. சோ அது வந்து நமக்கு லெட்டர் மாதிரி எஸ்ஏ பண்ணி நமக்கு இங்க வந்து தந்துரும். அதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. சும்மா ஜென்ரலான கேள்விகள் தானே, இல்ல எனக்கு நார்மலாவே எனக்கு ஐடியா இருக்கு ப்ரோ, எனக்கு அதை பத்தி தெரியும் ப்ரோ அப்படின்னா நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. சோ இப்படிதாங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதே தான் இன்னொரு நான் சொன்னேன் தெரியுமா, டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் யூனிட் கம்யூனிகேஷன் கன்சல்டன்ட், இதுக்கும் சேம் ஃபார்மேட் தான். இதே மாதிரி தான் அப்ளை வந்து பண்ண போறீங்க. இதுக்கும் ரைட் ஆஃப் ஏசியா வந்து கேட்டிருக்காங்க. சோ 2 வேலைகளுக்கும் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது, ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தாங்க பண்றாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல லொகேஷன் எங்க வேணாலுமே வந்திருக்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல தரமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரிக்கே நல்ல ஒரு தரமான வீடியோ வந்து பாக்குறேன்.